ஒரு 88 ஏக்கர் ஒரே இடத்துல நல்ல இந்த மாதிரி ரெட் சாயில் மண்ணில் தான் இன்னைக்கு நம்ம தோட்டத்தை பார்க்க போகிறோம். நம்ம இடத்துக்கு ஆப்போசிட் சைடில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. ஃபுல்லாக வாழை, கரும்பு இந்த மாதிரி விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அக்ரிகல்ச்சருக்கு பண்ணுறதும் சரி, தோட்டத்துக்கும் சரி, இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஒரு சூப்பரான சாய்ஸுங்க இது. மதுரை ஏர்போர்ட்லேருந்து ஒரு 55 கிலோமீட்டர் தான் இந்த இடத்துக்கு. இதுதான் நம்ம இடம். கேட் போட்டிருக்கிறது உள்ளே தான் நம்ம இப்போ போக போகிறோம். விருதுநகர் மாவட்டம் திருச்சூழி தாலுகா. திருச்சூழி தாலுகாவிலேருந்து கரெக்டாக ஒரு 15 கிலோமீட்டர் வில்லேஜ் ரோடு ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு. இந்த 88 ஏக்கருக்கு ரோடு ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா ஒரு 1500 அடி கிடைக்கும் ஃப்ரண்டேஜ். லேபர் தங்குறதுக்கு ஒரு 8 வீடு இருக்கு உள்ள. இப்போ இதனால் இப்போ இருக்கிறவங்க இதை மெயின்டைன் பண்ண முடியல, அதனால சேல் பண்ணுறாங்க. இதை உள்ளே பார்த்தீங்கன்னா பாருங்கள், நல்ல மணல்சாரியான செம்மண் பூமிங்க. நீங்கள் கடலை, தோட்டங்கள், விவசாயம், இல்லை தேக்கு, மகாகனி இந்த மாதிரி மரங்கள் வைக்கனாலும் ஒரு அருமையான லேண்டு. இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கணும், ஃபியூச்சரில் ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னாலும் இந்த லேண்டு ஒரு சூட்டபிளான லேண்டு. பாருங்கள், ஃபுல்லாக இது பூரா தேக்கும் மாங்கன்னும் உள்ளே வச்சுருக்காங்க. எது இன்னும் காய்ப்புக்கு வரல மாமரங்கள்லாம், இனிமே தான் வருங்காலங்களில். மினிமம் 5 ஏக்கர்லேருந்து பிரித்து கொடுக்கலாம். 20 அடி பாதை ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. மினிமம் 5 ஏக்கரு கொடுக்கலாம். 5 ஏக்கர்லேருந்து நீங்கள் 88 ஏக்கர் வேணாலும் மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணுறனாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்ரிப் லைனும் ஃபுல்லாகவே இருக்குது. இந்த இடத்துல 2 போரு, ஒரு ஃப்ரீ சர்வீஸும் இருக்குது. நல்ல ஸ்வீட்டான வாட்டர், நல்ல தண்ணி. போர் போட்டிங்கன்னா 40 to 60 அடியிலேயே தண்ணி இருக்கும். நீங்கள் அக்ரிக்கு போகிறதுனால கொஞ்சம் டெப்த்தாக போட்டுக்கிறணும். உப்பு தண்ணி கிடையாதுங்க, நல்லா குடிக்கிற மாதிரி தண்ணி. விவசாயத்துக்கு அருமையான தண்ணி வசதியோடு தான் இந்த பூமியானது அமைஞ்சிருக்கு. நீங்கள் 5 ஏக்கர் வாங்கினா இண்டிவிஜுவலாக நீங்கள் போர் போட்டுக்கிறணும். 10 ஏக்கர் வாங்க மொத்தமாக யார் பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த போர் வசதி கிடைக்கும். இல்லை ஒரு 30 ஏக்கர் 40 ஏக்கர் இந்த மாதிரி யார் பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த போர் வசதி கிடைக்கும். மினிமம் 5 ஏக்கர்லேருந்து வாங்கிக்கலாங்க. ஏக்கரு 10 லட்ச ரூபா ஃபைனல் விலை. நெகோசியேஷன் அந்த இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அப்படி நெகோசியேஷன் எதிர்பார்க்கணுன்னா ஒரு 100-200 சென்ட்டுக்கு அந்த மாதிரி எதிர்பார்க்கலாம். ஒரு ஏக்கருக்கு 10,000 ரூபா அந்த மாதிரி நெகோசியேஷன் எதிர்பார்க்கலாம். ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. நம்ம இடத்துக்கு சுற்றி ஃபுல்லாக கரும்பு விவசாயங்கள் நிறைய நடக்குதுங்க. கரும்பு விவசாயம் பண்ணால் வாட்டர் சோர்ஸ் அதிக லெவலில் தேவைப்படும். அப்படி இருந்தால் தான் நம்ம கரும்பு விவசாயம் பண்ண முடியும். நம்ம இடத்த சுற்றி ஃபுல்லாக கரும்பு தான். அப்போ வாட்டர் சோர்ஸுக்கு பிரச்சனை இல்லாத ஏரியா இது. இதில் ஒரு பாயிண்டாக நம்ம எடுத்துக்கலாம். நல்ல மண்ணுங்க இது. ஃபுல்லாகவே பைப் லைன், ட்ரிப் லைன் போட்டிருக்காங்க. நீங்கள் 5 ஏக்கர் வேணாலும் வாங்கிக்கலாம், 10 ஏக்கர் வேணாலும் வாங்கிக்கலாம். உங்கள் இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஆனால் மினிமம் 5 ஏக்கர் வாங்கணும். சென்னை, கோயம்புத்தூர், கரூர் இந்த மாதிரி மாநகராட்சி லிமிட்டில் வசிக்கிற மக்களுக்கு ஒரு ஃப்யூச்சரில் பீஸ்ஃபுல்லாக வாழணும் அப்படின்னாலும் இந்த ஒரு சூட்டபுளான லேண்டு தாங்க. ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டி இங்கே நீங்கள் இருக்கலாம். பக்கத்துலேயே நம்ம இந்த தோட்டத்துலேருந்து 1 கிலோமீட்டர்லேயே 2 சைடுமே ஊர்கள் இருக்குது. கிராமங்கள் நிறைந்த பகுதியாக. அதையுமே உங்களுக்கு பின்னால் நான் காட்டுவேன். வேலைக்கு ஆட்கள் கிடைக்கினாலும் இங்கேருந்தே கிடைப்பாங்க பக்கத்துலேயே. இதெல்லாம் நம்ம இடத்துக்கு ஆப்போசிட்டில். நம்ம தோட்டத்தை பார்த்து முடிச்சாச்சு. இது கூட நம்ம தோட்டம் தான். அந்த தேக்கு மரம் பென்சிங் போட்டுருக்கு பார்த்தீங்களா, இது கூட நம்ம 88 ஏக்கரில் தான் வரும். ரோட் ஃபேஸிங்லேயே இருக்குது. மொத்தமாக எடுக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான சாய்ஸு. இல்லை பிரித்து வேணாலும் வாங்கிக்கலாம். மினிமம் 5 ஏக்கர் வாங்கிக்கலாங்க. உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் மினிமம் 5 ஏக்கர். பாருங்க, நம்ம தோட்டத்துக்கு ஆப்போசிட்டில் கரும்பு விவசாயம். இந்த கரும்பு விவசாயம் பண்ணாவே தண்ணி வசதி இருந்தால் தான் பண்ண முடியும். இல்லைன்னா கரும்பே நம்ம விளைவிக்க முடியாது. இந்த ஏரியாவில் இப்போ வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குன்னு அர்த்தம்.
மதுரை ஏர்போர்ட்ல இருந்து கரெக்டாக 55 கிலோமீட்டர். தூத்துக்குடி டு மதுரை வர அந்த பைபாஸ் 4-வே ட்ராக்ல இருந்து உள்ளே வந்தீங்கன்னா ஒரு 25 கிலோமீட்டர். காரியாபட்டியிலேருந்து 25 கிலோமீட்டரு. திருப்புவனத்துலேருந்து ஒரு 36 கிலோமீட்டர் வரும். மானாமதுரையிலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 40 கிலோமீட்டர் இந்த ரேஞ்ச் வரும். பாருங்கள், விவசாயம் பண்ணுறவங்க பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. எம்டியாக போட்டிருக்கவங்க லேண்டை எம்டியாக தான் வச்சுருக்காங்க. பாருங்கள், கரும்புலாம் எப்படி செழிப்பாக இருக்குன்னு. கரும்பு விவசாயம் அதிகமாக நடக்குது, கடலை விவசாயம் அதிகமாக நடக்கும். தோட்டம் வேணாலும் போட்டுக்கலாம். நம்ம இடத்துக்கு போகிறதுக்கான வே இது. அவுட்ரு எல்லாம் என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காங்கிறதுக்காக ஒரு ரெஃபரன்ஸ்க்காக உங்களுக்கு காட்டியிருக்கேன். பாருங்கள், இனிமேல் தான் கடலை விவசாயம் பண்ணுவாங்க மழை சீசன் ஆரம்பிச்சிருச்சுன்னா. நேரில் சைட் விசிட் வாங்க கண்டிப்பாக, இந்த வீடியோவை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு. இதுக்கு மேலேயும் டீட்டெயில்ஸ் கேட்டிங்கன்னா நம்மளால் கொடுக்க முடியாது. நீங்கள் நேரடியாக சைட் விசிட் பார்க்க வந்தால் தான் நீங்கள் இடத்த எப்படி இருக்குது, என்ன கண்டிஷனுங்கிறத பார்த்து வாங்க முடியும். நீங்கள் சூஸ் பண்ண முடியும், இது வேணுமா வேணாமா இந்த நிலம் அப்படி, ஏரியா எப்படி இருக்கிறத சரௌண்டிங்கை பார்க்க முடியும். நீங்கள் எனக்கு லொக்கேஷன் கொடுங்க, ஸ்கெட்சு கொடுங்க, வீடியோ கொடுங்கிற இதுக்கு மேலே நம்மளால் எதுவும் கொடுக்க முடியாது. இதே ரெஃபரன்ஸ் வச்சுட்டு ஓகேனா நீங்கள் நேரடியாக கால் பண்ணிட்டு இத்தனாந்தேதி வர்றேன் சார் அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணி நீங்கள் சைட் விசிட் வந்து நேரடியாக நிலத்தை பார்க்கலாம். பிடிச்சிருந்துச்சா ஒரு சின்ன டோக்கன் கொடுத்துட்டு நீங்கள் பேப்பர் வாங்கிட்டு போய் லீகல் பார்க்கலாம். லீகல் பார்த்துட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். என்னையை பொறுத்தவரை லீகல் இதில் சுத்தமாக இருக்குது இந்த இடத்துல. நிறைய மக்கள் சரௌண்டிங்கில் எப்படி இருக்குது என்ன இருக்குங்கிற கேட்குறதுக்காக தான் இந்த மாதிரி லென்த்தியான வீடியோனாவே அப்லோட் பண்ணியிருக்கேன்.